ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2026 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. கம்மிங் 2026 கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கான ஆனுவல் பிளானை டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோன்னா தெளிவாக வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க. அப்போது டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கான ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா படிக்கிறது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறையா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா வைக்கிறாங்க. ஆனால் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் வைப்பாங்க. ஆனால் மேஜராக எல்லாருமே வந்து பார்த்தோன்னா காமனாக எழுதக்கூடிய எக்ஸாம்னு பார்க்கும்போது குரூப் 4, குரூப் 2 2A அண்ட் குரூப் 1 இந்த 3 எக்ஸாம் தான் காமனாக எல்லாருமே எழுதுறவங்க. அப்போ ஏன்னா இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோன்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் 4 அப்படின்னு பார்க்கும்போது 10th முடிச்சிருந்தாலே போதும், அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும், யார் வேணுமோ அந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி குரூப் 2 2A குரூப் 1 இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தா போதும், ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கனாலே போதும், இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். அப்போது இந்த எக்ஸாம்ஸை எழுதுறதுக்கு என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அந்த சிலபஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம படிக்க முடியும். ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. நிறையா அப்டேட்டட் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அப்டேட்டட் சிலபஸ்ஸு எது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்களோ அந்த சிலபஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தோன்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோன்னா சிலபஸை சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் சிலபஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. சரி, இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் நமக்கு எடுத்தாச்சு, ஓகே. அடுத்து நம்ம இதுக்கான சோர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படித்த அதே டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும், அதே கண்டென்ட் தான். பட் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துருப்போம், கரெக்டுங்களா? அதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகால் பண்ண போகிறோம். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். புதுசாக எதுவும் படிக்க போகிறதில்ல. புதுசாக படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 40%. நம்ம ஸ்கூலில் படித்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு சோர்ஸ் நமக்கு இப்போதைக்கு. ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதை தாண்டி ஒரு 20 to 30% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியிருந்து வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். குரூப் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸு. மார்க்ஸ்னு பார்க்கும்போது 300 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அந்த 300 வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ தான். சூஸ் த பெஸ்ட்டு தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். எம்சிக்யூ தான். சரி, இப்போ இந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேருந்து வரும். இலக்கணம், இலக்கியம் இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அடுத்து 75 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அடுத்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டி அண்ட் ரீசனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த 200 கொஸ்டின் தான் உங்களோட டிசைடிங் மார்க்கு. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஸ்டேஜுமே கிடையாது, ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து கவுன்சிலிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங். இப்படி தான் நமக்கு குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா குரூப் 2 அண்ட் 2A இந்த 2 எக்ஸாமை பற்றி பார்க்கணும். இந்த 2 எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த 200 கொஸ்டினில் அதே மாதிரி தான் குரூப் 4 மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா
குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான் எழுத முடியும். இங்கே ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் எடுக்கலாம், இங்கிலீஷும் எடுக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய 100ல் அதே மாதிரி 75 ஜிஎஸ், 25 ஆப்டி அண்ட் ரீசனிங் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது குரூப் 2 2A ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ப்ரிலிம்ஸ் தான். இதில் 2க்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிறோம், 2Aக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகணும். அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் எலிஜிபிள் ஆவாங்க, 2Aக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2Aவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகே, 2A மெயின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா MCQ கொஸ்டின் தான். இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா CBTயில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம TNPSC வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதையும் கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான் இருக்கும், அதே MCQ கொஸ்டின் தான். ஆனால் என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த 200 கொஸ்டினுக்கு நம்ம என்ன படிக்கணும், அதில் 150 கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது நம்ம ப்ரிலிம்ஸில் ஒரு 75 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இங்கேயும் நம்ம படிக்க போகிறோம். பட் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், அவ்வளோதான். மீதி 50 கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டி வராது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 கொஸ்டின்ஸ். இந்த 200 கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களோட கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும். இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்டர்வியூவோ வேறு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங். என்ன எல்லோரும் மெயின்ஸ்னு சொல்லி பேசுகிறோம், மெயின்ஸை பற்றி பயப்பட வேணாம். ஏன்னா அதுக்கான கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போக போகிறோம். மெயின்ஸுக்கான கிளாஸஸ், மெயின்ஸுக்கான டெஸ்ட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ் போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாம். அடுத்து குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரிலிம்ஸ் தான், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு இன்டர்வியூ இருந்துச்சு, பட் ஆனால் இந்த டைமில் வந்து குரூப் 2க்குமே இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அதனால் இங்கேயும் இன்டர்வியூ கிடையாது. அந்த டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது நம்ம பெருசாலாம் இல்லை, காலேஜில் நம்ம கொஸ்டின்ஸ் எழுதியிருப்போம்ல 15 மார்க்ஸு 10 மார்க்ஸு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அடுத்து டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. இதில் குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமான போஸ்ட், முனிசிபல் கமிஷனர், இந்த மாதிரி முக்கியமான போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2வில் தான் வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுவாங்க. அடுத்து குரூப் 1 அப்படி இதுன்னு பார்க்கும்போது அதில் நம்ம லாங்குவேஜே படிக்க தேவையில்லை. தமிழோ இங்கிலீஷோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே ஜிஎஸ்ஸு ஆப்டி இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ்க்கு வரப்போகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேப்பர் இருக்கும். 3 பேப்பர்லேயும் 9 சப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஏரியா, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். இந்த 3 மெயின்ஸ் பேப்பரும் கன்சிக்யூட்டிவ் டேஸில் நடக்கும், அடுத்தடுத்த நாளில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பேப்பருக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் நடக்கும். அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னா 250 மார்க்ஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸாம் நடக்கும். அதில் 250 3 எக்ஸாமுக்குமே 250, மொத்தம் 750 மார்க்ஸுக்கு நம்ம எழுதணும். இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். டிஸ்கிரிப்டிவில் நம்ம 2ல் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் 1க்கு எழுதுறோம். ஆனால் இங்கே குரூப் 1ல் மட்டும் என்ன அப்படின்னா மெயின்ஸை முடிச்சுட்டு அடுத்து இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் பண்ணோம். இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அது இந்த 750 மார்க்கோட ஆட் ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் 175 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் தனியாக ஜிஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2க்கு என்ன ஜிஎஸ் படிக்கிறீங்களோ அதே ஜிஎஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஆனால் 175 கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். அப்போது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும், அதுக்கான ஒரு ஷெடியூல் வேணும் நமக்கு. அந்த ஷெடியூல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அப்போது கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கிளாஸஸை வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த 1 மந்த் வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா நான் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறேன். அந்த கிளாஸஸோட ஷெட்யூலை பேஸ் பண்ணி கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டேவுக்கும் வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ டே பை டே வந்து பார்த்தோன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். 1 வீக் முடிச்சதுக்கப்புறம் கம்பைண்டாக அந்த 1 வீக்குள்ளே என்னென்ன கிளாஸு என்னென்ன டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா எழுதணுமோ அந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணி வீக் டெஸ்ட் மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ ஒரு வீக்குக்கு வந்து பார்த்தோன்னா சைமல்டேனியஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்குது. 2 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா எடுத்து 2 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகும். இதே மாதிரி தான் 1 மந்த் ஃபுல்லாக போகும். 2 சப்ஜெக்ட்டு அடுத்த வாரமும் அதே 2 சப்ஜெக்ட் தான். ஆனால் டாபிக்ஸ் மட்டும் மாறி மாறி வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் வீக்லி டெஸ்ட்டு, 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட்டு. அதுக்கான ஷெட்யூல் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிறக்க போகுது. எல்லோரும் கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.